அரிசி உணவில் அசைவத்தை விட புரதம் நிறைந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு எப்படின்னு குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் தயாரிக்கிறத சொல்லித்தரப்போகிறேனுங்க. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். நான் உங்கள் பவுன் அம்மா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது நம்ம மாவாட்டுறதெல்லாம் முந்தைய காணொலியில் போட்டிருக்கிறனுங்க. இப்போ இட்லி ஊற்றி பக்குவமாக எடுக்கிறதுக்கான காணொலிங்க. இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சியை உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் 13 வருஷமாக கண்டுபிடிச்சதை ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரோங்க. அதற்கு நீங்கள் இதுவரைக்கும் பவுன் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எப்படியோ தட்டு தருமாறி உருட்டி கிளவி வருது மக்களை. சப்போர்ட்டை பெருக்குங்க. நிறைய கிளவி வச்சு நீ நிறைய விஷயங்கள் செய்வோம். ஸோ இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ பவுனம்மா அதை உள்ளே வைக்கிட்டோம். இதோ பொறுங்க, அது வச்சா வறண்டுரும். அதுக்குள்ளே இந்த எஸ்டிடி வரலாறை போட்டுருவோம். ஸோ இது எப்படி தயாரிச்சிருக்கிறோம் மக்களே, இந்த உணவில் அதாவது இந்த மாவில் இப்போதைக்கு எப்படி புரதம் அதிகமாக இருக்குது, இனி நம்ம ஊற்றி எடுக்கையில எப்படி மறுபடியும் மதிப்பு கூட்டி அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பெற்றுட்டிங்கன்னா தான் நீங்களும் பலன் பெற முடியும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வெட்டியெல்லாம் இங்கே நிகழ்ச்சிகள் இருக்காது. எங்களுடைய நோக்கம் உணவு தயாரிப்பை உங்களுக்கு சொல்லி கொடுப்பதல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. உணவே மருந்தாக நாங்கள் தயாரிக்கிற மாதிரி நீங்களும் எப்படி தயாரிச்சுட்டு பலன் பெறணும். அதுவும் சண்டே இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இல்லை நம்ம குடும்ப உறவுகள் சப்போஸ் டவர் காலை வாரினாலும் நான் எடுத்துமே நம்மளோட எடிட்டரில் எடுத்தும் மெயின் வெர்ஷனில் போட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கலாம் குடும்ப உறவுகள். ஓகேங்களா? ஸோ இப்போ வர்றது என்னென்னா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலையாவது கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டு என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க உங்கள் வாழ்வியலில். வாரம் ஒரு முறையாகும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக நம்ம நுண்ணுயிரிகளை வளர்த்தெடுத்துருக்குறோங்க. உதாரணமாக மாவு எப்படி ஆட்டணும்னு சொல்லிடுறேன். 304 நைட்டு ஊற போடணும். அதாவது அரிசி மாவு தனியாகவும் உளுந்து மாவு தனியாகும். உளுந்து மாவோட வெந்தயத்தையும் சேர்த்து ஊற போட்டுக்கலாம். ரெண்டுமே நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் 12 மணி நேரம் ஊறணும். ஸோ காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு போட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கு அதே குரு விதை மூலம் எடுத்து ஆட்டாங்கல் ஆட்டி அதில் இருக்கிற நுண்ணுயிரிகளும் அங்கே அந்த பாறையும் தேய்ச்சி மைக்ரான் கணக்கில் உள்ளே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அன்றைய நைட்டு 7 வரைக்கும் வச்சிடணும். நைட்டு தான் முதல் ஊற்றணும். அப்படி நேற்று நைட்டு இந்த மாவுக்கு வயசாச்சு. ஆனால் பவுனம்மா தோசை மட்டும் ஊற்றிட்டாங்க. நான் விரதங்கிறனால வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரியும் பானகத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் வந்திருக்குது. ஸோ இப்போ தி பெஸ்ட்டாக புளிச்சு நுண்ணுயிரி உருவாகி இருக்குது. இதனால தான் இதுவே புரதம். அது இல்லாமல் இதையும் நம்ம மதிப்பு கூட்ட போகிறோம். என்ன சேர்த்தி அப்படிங்கிறத பாருங்கள். சாதாரண இட்லின்னு நீங்கள் நினைக்கிறது நம்ம குரு வைத்திய வாழ்வியில் இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி. அதுலேயும் ரிச் புரோட்டீன் பூஸ்டராக இன்னைக்கு தயாராக போகுது. அரிசி மாவுலேயே அற்புதமாக அசைவத்தை விட புரதம் நிறைந்த உணவு சமைக்க முடியும். அதுதான் இது. தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் மேல் பின்பற்றி கொள்ளுங்கள். அது சண்டே மாதிரி நாட்களில் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம ஆடி மாதம் வருது, வீடெல்லாம் வலிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியலில் வேண்டுதல்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம சாமி வழிபாடெல்லாம் இருக்கிறனால இந்த சண்டே நம்ம சிக்கன் எடுக்கலை. ஆனால் அதே நேரம் நம்ம புரதத்தை ஈடுகட்டி கொள்ளணும். அதுக்காக இந்த முயற்சி. போதிய எஸ்டிடி வரலாறு தெளிவாயிடுச்சுங்களா? இப்போ உள்ளே போகலாம். வைங்க, இந்தாங்க பவுனம்மா நீங்களே ஊற்றுங்க. கரெக்டாக நல்லா கலக்கும் கொஞ்ச நேரம். நம்ம பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது பவுன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுக்காக நம்ம எடுக்கணும். ஸோ நேச்சுரலாக பவுனம்மா ஊற்ற நம்மளுக்கானதை வீடியோவை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது ஃபோட்டோவும் எடுப்போம். ஓகேங்களா? நீங்கள் கேட்ட மாதிரி க்ளோஸாக ஒரு இட்லிக்கு க்ளோஸ் வச்சு எடுத்து மாவு எப்படி இருக்குதுங்கிறத தெளிவாக காட்டலாம். சரிங்களா? அற்புதமாக வருது. ஓகே எனது அருமை சகோதர சகோதரிகளை, ரெண்டு அடசல் ஊற்றுறாங்க. இப்போ தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா?
மொத்தம் 12 இட்லி 2 பேர் உள்ள வீட்டுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் மேலும் மதிப்பு கூட்டுறது வெரைஸ் தள்ளுங்க அந்த பக்கம். இதோ மேலும் மதிப்பு கூட்டுறதுக்கு ஒரு அடசல் மட்டும், எல்லாத்துலேயும் இல்லை. ஸோ முளைக்கட்டின பாசிப்பயிறு நல்லா உள்ளே வச்சிடலாம். நான் அப்படியே போடுங்க, நான் ஃபோட்டோ எடுப்பேன். வெயிட்மா. போடுங்க, கொஞ்சம் முன்னாடி வைங்க இதையே. ஓகே, இதில் கொஞ்சம் போடுங்க, நிறைய கம்மியாக இருக்கு பாருங்க, கொஞ்சம் பரவாயில்ல போட்டுருங்க. இப்போது தி பெஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்டாக இது மாறிடுது. நல்லா தெரிஞ்சுங்க, மிகச்சிறந்த புரத உணவாக இது மாற்றப்படுகிறது. ஏற்கனவே புளிச்சு புரதம் வந்திருந்தாலும் அதை மறுபடியும் மதிப்பு கூட்டுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ சிக்கனே தேவையில்லை, இதில் தி பெஸ்ட்டாக ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ போடையில் மூஞ்சியில் அப்புன மாதிரி ஓங்கி போடணும். ஸோ தாய் கிழவி மறந்துருச்சு, நானும் மறந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சு தட்டி கிளப்பி விடுவோம். ஸோ பெருசில் அற்புதமாக வேகட்டும் எனதருமை சகோதர சகோதரிகளை. இப்போ இதோடைய க்ளோஸ் ஃபோட்டோஸு நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கான கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். என்ன தரத்தில் மாவு இருக்குது, அந்த முளைப்பாரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா லைவில் பெரிதளவில் காட்ட முடியாது. ஸோ நம்ம குடும்ப உறவுகள் நீங்கள் தனியாக அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கேப்பில் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் இல்லைங்களா? ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அருளிய முறையில் கல்லுக்குட்டு சட்னி பக்குவத்தில் நீண்ட ஆயுளை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி செய்திருக்கிற இது கூட. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி மறுபடியும் புரோட்டீன் கூட ஏறுது. நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்குங்க, புரதத்தை தனியாக எடுக்கிறத காட்டிலும், நல்லா நோட் பண்ணுங்கள், புரதத்தை தனியாக எடுக்கிறத காட்டிலும் சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீனோட இன்சுலேட் ஆகி இருக்கிற மாதிரி புரதத்தை எடுத்தீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் வேறு லெவலில் உங்களுக்கு சக்தியும் சுவையும் தரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிலக்கடலை சட்னி. இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெய். ஓகேங்களா? ஸோ இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெயை விட்டு தெளிவாக பார்த்துங்க. அயன் பாட், பிளாக் ஜின்ஜில்லி ஆயில். ஸோ இப்போது அதை இதில் விட்டு கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஆசிட்டிஸ் எப்பவும் போல தான் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இது மேலே கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்சுலேட் லேயரை பண்ண போகிறோம். இதிலிருந்து எடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோ இந்த ஆட்டாங்கல் அம்மிக்கல் இதை அரைக்கையில் எடுத்துகிட்டு வந்து இல்லைங்களா, அந்த தண்ணியில் கலக்கி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் கெட்டியாக இருக்கிறத அப்படியே வச்சுக்குவோம், எல்லாத்தையும் நம்ம கலக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு நாள் அல்ல 2 நாள் வரைக்கும் கெடாமல் நம்ம இதை பாதுகாக்க முடியும். எதையுங்க, இந்த சட்னியை இப்போ நம்ம மேலே ஊற்றுற இந்த லேயர் மாதிரி படிய வைக்கிறத வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது வேகிறக்குள்ளே கடுகு இதெல்லாம் முடிச்சுட்டு நீ நிறையா விஷயங்கள் இருக்குது, தெளிவாக பார்ப்போம். லைவ் போகுதான்னு பாருங்கள். கடுகு 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 இப்போது 2 நாளாக பிரச்சனை மக்களை, 2 நாள் இல்லை, இந்த லைவ் ஆரம்பித்ததுலேருந்தே. அப்புறம் மெயின் விஷயம் என்னென்னா, இப்போ இது 4வது நாள் குரு வைத்திய வாழ்வியலை 1 வருடம் உங்கள் முன்னாடி வைக்க போகிறோம். அதில் இது 4th டே. இன்னும் 361 டேஸ் உங்களுக்காக லைவ் முழு நேரமாக வரப்போகுது. என்ன சாப்பாடு, என்ன உடற்பயிற்சி, என்ன வாழ்வியல், ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துதா, சைடு எஃபெக்ட் வந்தால் எப்படி மாற்றுறோம், சரிங்களா, தொப்பை எப்படி குறைக்கிறோம், உடம்பை எப்படி ஏற்றுறோம், உடல் உபாதைகளிலிருந்து எப்படி மீள்றோம் அப்படின்னு அத்தனையும் உங்களுக்காக வரிசையாக வரப்போகுது. தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் மேல் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். புதியவர்களும் சரி, குடும்ப உறவுகளும் சரி, எங்களைப் போலவே உலக மக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்காக வைப்பது. ஸோ அந்த எண்ணம் ஓட்டத்தில் பார்க்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கட்டாயம் நான் இதை அடிப்போட்டு காட்டிக்கொண்டே இருப்பேன். சரிங்களா? புண்ணியத்து கொடுத்த மட்டும் பல்ல பிடிச்சிடக்கூடாது. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. நம்மளுக்கு கடலைப்பருப்பு நிறையா வேணும், கடலைப்பருப்பும் போட்டாச்சு. ஸோ உளுந்தையும் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 எனக்கு உருவுங்க. இப்போ கருவேப்பிலை, கறி லீவ்ஸ். ஓகேங்களா? அதையும் போது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? போட்ட உடனே எடுக்கலாம். சரிங்களா?
தடக்கு முடக்குங்கிற மாதிரி மாற்றிக்கணும். என்ன தருமை சகோதரிகளை, யூடியூப்பில் இந்த சைடு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். தாளிச்சிட்டு எடுத்து காட்டுறேன், போடுறதையும் தெளிவாக காட்டுறேன், பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பக்குவமாக நம்ம தயார் பண்ணோம்னா, இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த சாதாரண இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி ரிச் ப்ரோட்டீன் பூஸ்டராக கன்வெர்ட் பண்ணதில் இந்த உலகத்தில் என்ன வகையான சத்துக்கள் இருக்குதோ மொத்தம் 5: மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கொலஸ்ட்ரால், புரோட்டீன், புரதம், வைட்டமின், அது விட்டமின்கள், சரிங்களா, மினரல், தாது பொருட்கள், இல்லை வைட்டமினை உயிர் சத்துங்கள் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷு ரெண்டுலேயும் சொல்லியாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த 5 சத்துக்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் இதில் சிந்தாமல் சிதறாமல் இருக்குது. எனதருமை பார்த்தீங்களா? உங்கள் கூட பேசிட்டு இதே துணியில் பிடிக்கிறதுக்கு போல இதே துணியில் பிடிச்சிருக்க பிடிங்க. இப்படி இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு லேயராக படிகிற மாதிரி இந்த எண்ணெய் எல்லா பக்கம் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஊற்றணும். இப்போ ஊற்றிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி ஊற்றணும் எல்லா பக்கம் எண்ணெய். இப்போ இது 2 நாளைக்கு கிடாது. மேலே தூக்குங்க, அந்த பக்கம் ஒழுகுது, இப்படி மாற்றிக்குங்க. இப்போது இந்த சட்னி 2 நாளைக்கு கிடாது மக்களா. ஃப்ரிட்ஜும் தேவையில்லை, ஒரு டவுசரும் தேவையில்லை. நாங்கள் இப்படி தான் பயன்படுத்திக்கிறோம். பல முறை உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் வச்சுருந்து கூட நான் இது வரைக்கும் காண்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். கொடுங்க, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெய், கடுகு, காரம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் என்ன போட்டிருக்குறேங்க, கருவேப்பிலை, இது கூட சுக்கும் கூட முதல்ல போட்டு உடச்சிக்கோங்க. உடல் சூடு, இந்த நிலக்கடலைனால பித்தம் அப்படிங்கிறவங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு குத்தம் வரப்போகிறதில்ல நிலக்கடலை பயன்படுத்துறதுனால. ஸோ உங்களுக்கு வந்தது அப்படின்னா சுக்கம் முன்னாடி போட்டுக்குங்க. இல்லை இதை 2ஐயும் பயன்படுத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பனங்கருப்பட்டியை முதல்ல கடிச்சிட்டு இதை சாப்பிடுங்க. ஸோ ஓவர் புரதம் சேர்ந்தாலும் உடம்புக்கு ஆகாது, எனக்கு யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகு, மூட்டுக்கு வலிக்கு அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பனங்கருப்பட்டி, அது கிடைக்கல அப்படின்னா அடுத்தது பனங்கல்கண்டுக்கு தான் வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் தென்னங்கருப்பட்டிக்கு ஓடிடாதீங்க, கரும்பு சர்க்கரைக்கோ மண்டை வெள்ளத்துக்கோ ஓடிடாதீங்க. அது எல்லாமே சூடு. உங்களுக்கு, எங்களுக்கெல்லாம், பொதுவான மக்களுக்கல்ல, கேள்வி கேட்ட சகோதரிகள், யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகிறவங்க பனங்கருப்பட்டி அல்லது பனங்கல்கண்டு, இது 2ம் கிடைக்கும். நல்லது, கலப்படம் இல்லாது, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. கலப்படம் இல்லாது தரமானதாக வாங்கி வீட்டில் வச்சுக்கங்க. எடுத்து ஃபஸ்ட்டு இனிப்பில் தொடங்கிடும், அதை சாப்பிட்டுட்டு இதை தொடங்கி பாருங்கள், பெரிதளவு பாதிப்பு இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தாங்க, இது தேவையில்லை, அந்த பக்கம் போட்டுருங்க. சூடு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோங்களா? அற்புதமான அந்த புரத உணவு தயாராகிடுச்சா? இதோ இயற்கையாக பிடிச்சது, மட்டமாக இருந்தது, எப்படி இதாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது மெயினாக எனக்கு ஃபோட்டோ வேணும். கிளவி அப்படியே அனல் பறக்க ஆவி வறக்க எடுங்க. ஓகேவா? எடுங்க, தூக்குங்க. ஒரு கை ஆட்டு, 4 ஆட்டு, இப்படி வெடுக்குன ஆட்டு. என்ன இருமா, அந்த ஆவி வரல எடுக்கணுங்கிற நீ விட்டு போட்டு இது பண்ணிட்டு வெங்காயம். இப்போ நான் உங்க கையில முன்னாடி தானே எடு, லைவ் போயிட்டு இருக்குது, வாய் பேசாம எடு. அந்த ஆவி வர்றதை எடுக்கணுங்கிற மூடி வச்சு நல்லா எடு. அப்படியே சும்மா வச்சிருந்த இதில் வச்சு எடு. சொல்லிட்டே இருக்கிற அந்த ஷார்ட் போயிடுச்சுன்னா யாரும் டேஸாக வந்து கொடுப்பாங்க. தூக்கு. இப்போ தி பெஸ்ட்டாக வந்தாச்சு. கட்டத்தட்ட வெந்திருச்சான்னு முதல்ல பார்த்துக்குவோம். தண்ணீர் ஸோ வேறு லெவலில் வந்தாச்சு. ஸோ ஆஃப் கரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட். மாற்றிக்கலாங்களா சகோதரிகளை? வெய், இது மேலே, இது மேலே வெய். டக்கு டைமா லைவ் போயிட்டு இருக்குது. பேந்த முழிக்காத மாதிரி தெளிவாக பார்த்துங்க என்ன தருமை சகோதரிகளை.
பறக்க ஆவி பறக்க தயார். இதில் நல்லா அந்த வறண்டிருக்கிற துணிக்கு தண்ணி தேவை. தைரியமாக தண்ணி தெளிக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, வறண்டிருக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். ஏன்னா நல்லா புளிச்சிருக்குது, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். தண்ணி ஊற்ற ஊற்ற எப்படி இதாகுது பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே தண்ணியில் கொஞ்சம் குளிப்பாட்டினீங்கன்னா தான் அந்த மாவு புளிச்சதுலேருந்து விட்டு வரும். ஸோ அற்புதமாக குண்டு குஷ்பு இட்லி, நமிதா இட்லி, மும்தாஜ் இட்லி எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. வேறு லெவலில் குண்டு குண்டாக வருது மக்களே, குண்டு குண்டாக வருது. இந்தா இது அப்படியே அந்த பக்கம் உருது. எனக்கு ஃபோட்டோ வேணும். எடு அப்படியே அந்த பக்கம். ஒரு இட்லி, இந்த சென்டர் இட்லி மட்டும் குப்பரக்கா போடு. குப்பரக்கா பார்த்துக்குங்க. இதோ அந்த முளைப்பாரி. ஓகேங்களா மக்களே? ஸோ இப்போ நம்மளுக்கு தயார். சாமிக்கு எடுத்து வைங்க. முளைப்பாரி இட்லி தயார் மக்களே. தி பெஸ்ட் ப்ரோட்டீனாக சென்டரில் கொண்டு வாங்க, மேலே கொண்டு வாங்க. இப்போ இது ஒன்று சாமிக்கு காக்காய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதோ சட்னி வெயிட். கொண்டு போயிட்டு வச்சுட்டு வாங்க சாமிக்கு. ஸோ தி பெஸ்ட்டாக நம்ம காலையில் அற்புதமாக நம்ம செஞ்சாச்சு. இன்னொரு அடசலும் இருக்குது. ஸோ அதாவது இன்னொரு தட்டம் இருக்குது. இதில் 7, அதில் 5, மொத்தம் 12. ஒன்று சாமி காக்காய்க்கு போயிடுச்சு. ஸோ 11. ஒரு ஆள் 5 மேக்ஸிமம் 6 பவுனமாக மீறி போனால் 3லேருந்து 4. அது அவங்க சுவைக்கு பொறுத்து இது பண்ணுவாங்க. ஸோ 2 பேர் உள்ள வீட்டுக்கு தேவையான டயட்டு. இதுலேயும் ஃபுல் ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமினு, மினரலு, ஃபேட்டு எல்லாமே இதோட சேர்றது மூலிமா வந்துடுது. ஸோ இது ரெண்டையும் காம்பினேஷனாக பண்ணணும். இது இப்படியே வைங்க, அப்படி கையில் வைங்க. இந்த இடத்துல தெரிய மாதிரி வைங்க, இப்படி வைங்க. அவ்வளோதான். எல்லாத்தையுமே திருப்பி வச்சுக்கலாம் மக்களை. ஸோ முளைப்பாரி இட்லி ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாமே முளைப்பாரி இட்லி அப்படிங்கிறது தெரியணும் அத்தாவசரத்துக்கு. அந்த கையை நல்லா இப்படி தூக்குங்க. நீ மேலே இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. ஃபோட்டோ எடுத்துருந்து கீழே சமைச்சிக்கலாம். தூக்குங்க, என்ன உலகினாலும் பரவாயில்ல. தூக்குங்க, நீங்கள் கொஞ்சம் தூக்கி வைங்க. ஓகே, என்ன ஓடிங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான் எனது அருமை சகோதர சகோதரிகளை. இதோடைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு க்ளோஸில் வைக்கிறேன். ரியல் கலரில் என்ன இருக்குதுன்னு. ஏன்னா இந்த லைட்டுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு சரியாக இருக்காதுங்கிறதுக்காக தான் உங்களோட ஆதரவின் பேரில் ஒரு DSLR வாங்கியாச்சு. ஸோ அதில் உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி எடுக்கக்கூடியதோட ரியல் கலர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்குதுங்கிற முக்கியமான மூமெண்ட்டுகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஃபோட்டோ வடிவிலையும் போடுறோம். பார்த்து பலன் பெறலாம். ஃபேஸ்புக்லேயும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி, ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கான வெர்ஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இயற்கையாக மாவை, இட்லி மாவு புளிக்க வைங்க. அதுக்கு வீட்டில் ஆட்டுங்க. அதில் நம்ம சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க. இது எத்தனாவது வெர்ஷன் நீங்களே புரிஞ்சுங்க. ஏற்கனவே மூட்டு வலிக்கு தீர்வு தர முடக்கத்தான சொல்லியிருக்கிறோம். இன்னும் எலும்பு நரம்புக்கெல்லாம் வலுப்பெறதுக்காக பிரண்டை இட்லி சொல்லியிருக்கோம். ஸோ அத்தனை இட்லி இருக்குது, வரிசையாக ஒன்றா வைக்கிறோம். எங்கள் வாழ்வியலில் நாங்கள் இனி தொடர்ந்து பயன்படுத்த நேரலையிலும் சரி, எடுத்து போடுற வரிசையிலும் சரி, தேவைன்னா பொறுமைங்கிற தவத்தை ஈட்டி எங்களுடைய வார்த்தைங்கிற வரத்தை வாங்கி உங்களது வாழ்வியலை ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் குக் ஆஃப் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். போடுங்கம்மா எண்டு காலை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களை. க்ளோஸ் காமிச்சிடலாங்களா 2 நேயர்களுக்கும்?
இதோ அப்படியே வைங்க. ஃபைனலாக இங்கேயே க்ளோஸ் ஒன்று போட்டுடலாம், மற்ற மக்களும் பார்த்து பலன் பெறட்டும். அந்த இட்லி அப்படியே கையில் எடுத்து காட்டுங்கம்மா. முளைப்பாரி இட்லியை பேக் சைடு எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு மக்கள் பார்த்துக்கிட்டோம். இது அடிப்பகுதி, மேல் பகுதி பாருங்கள். ஓகேங்களா? ஊற்றியில் தட்டத்தில் போட்டு எடுக்கிறோம். அசைவ உணவுக்கு இணையாக இல்லை அதை விட சிறப்பாக அரிசி உணவில் புரதம் நிறைந்த குரு வைத்திய உணவே மருந்து எப்படின்னு பாருங்கள். நம்ம உடலுக்கு தேவையான 5 வகையான சத்துக்களும் அதன் உட்பிரிவுகளும் சிந்தாமல் சிதறாமல் இருக்குது. அந்த சட்னியில் சேச்சுரேட்டட் ஃபேட் உள்ளோட புரதம் இருக்குது. இதில் அற்புதமாக புரதமும் கார்போஹைட்ரேட்டு விட்டமின் மினரலும் இருக்குது. ஒரு கைப்பிடி முளைக்கட்டின பாசி பயிறு 8 நாட்டுக்கோழி முட்டைக்கு சமம். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆராய்ச்சி தகவலை வச்சுட்டே இருக்கிறோம். தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுக்கொள்ளலாம் உங்களது சுய விருப்பத்தின் பேரில். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க, ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காணொளி வருது, சைவத்துலேயும் சரி அசைவத்துலேயும் சரி.